ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் 2026 வருடம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1/1/2026 புத்தாண்டானது ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், கன்னி லக்கணம், திரையோதசி திதியிலே பிறக்கிறது. புது வருடம் பிறந்து விட்டாலே 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும், நம்ம ராசிக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலன்களை குரு, சனி, கேது ஆகிய கிரகங்கள் கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். அப்படி பார்க்கையில் 8வது ராசியாக விருச்சிக ராசிக்கு இந்த 2026 புது வருடம் பிறக்கையில் இந்த 2026 ஆண்டு முழுவதும் விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2026 புது வருடம் பிறக்கும் பொழுதே விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியாதிபதி சந்திரன் உச்சம் பெறுகிறார். ஆரம்பமே அமர்க்களம்தான் போங்கள். 10ல் இருக்கும் கேது குருவை பார்ப்பது கேல யோகத்தை அல்லவா கொடுத்து விடுவார். கேல யோகம் என்றால் கோடீஸ்வர யோகம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பணம் சோளப்பொறி போல 4 பக்கம் இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை எண்ணி கட்டு போடுவது தான் உங்களுடைய வேலை. புல்லுக்கட்டும் விறகுக்கட்டும் சுமந்தவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால் நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் சுமப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நீங்கள் உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணி எண்ணி கட்டுக்கட்டாக போடுறதான் உங்களுக்கு வேலை. கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி பணத்தை கட்டுக்கட்டாக போடுவதற்கு உங்களுக்கு என்ன கசக்கவா செய்யும். புத்தாண்டு பிறக்கும் பொழுது விருச்சிக ராசியை உச்சம் பெற்ற சந்திரன் பார்ப்பது கூடுதல் வளங்களை வழங்குவார். சந்திரன் யாருங்க? விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதியாச்சு. அப்போ பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப அனைத்து பாக்கியங்களையும் கொடுத்து உங்களை மகிழ்விப்பார். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லா பாக்கியங்களையும் பெறப்போவது 2026 உறுதி என்றே சொல்லலாம். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். படிக்கும் மாணவர்களை அம்மா அப்பா ரொம்ப திட்டாதீங்க. உங்கள் குழந்தைகள் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்பார்களா உங்கள் குழந்தைகள்? அது ஒரு கேள்விக்குறியே. தட்டி கொடுத்து தான் அவர்களை படிக்க வைக்க வேண்டும். மீறினால் போங்க பாண்டு போயிடுவான். படிப்பதை அவர்கள் விருப்பத்திற்கே விட்டு விடுங்கள். 10ல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும். இங்கே விருச்சிக ராசிக்கு புத்தாண்டு பிறக்கையில் 10ஆம் இடமான சிம்மத்தில் கேது என்ற பாம்பு இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு இடம் கொடுத்த சூரியனை குரு பார்ப்பதால் தகப்பனாரின் அன்பு ஆதரவு கிட்டும். அவருடைய சொத்துக்களை அனுபவிக்க உங்களுக்கு பிராப்தம் உண்டு. தகப்பனார் வழியின் ஆதரவு. இதுவரை கஜபுஜான்னு இருந்திருப்பீங்க. இப்போ போனால் போட்டோம், நாம் பெத்த பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு மனக்கசப்பில் இருந்தவர் இப்போ மனக்கசப்பை எல்லாம் மறந்துவிட்டு உங்களுக்கு அவர் பார்த்த தொழிலை உங்களுக்கு விட்டு கொடுப்பார். அதே மாதிரி அவருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. நீங்களும் அதை புரிந்து கொண்டு தகப்பனாரிடம் கருத்து மோதல்களை தவிர்த்துவிட்டு இணக்கமாக சென்றால் தகப்பனாரின் ஆதரவு, தகப்பனாரின் சொத்து பத்துக்கள், ஆஸ்தி பாஸ்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜெயம், வெற்றி கொடி நாட்டுவீர்கள். ஜெயம் உங்கள் பக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் உங்களுக்கு ஜாதகமான தீர்ப்பு வரும் அப்படின்னே சொல்லிக்கலாம். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் முற்றிலுமாக ஏதேனும் ஒரு வகையில் பண வரவு வந்து அந்த கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். தொழிலாளர்களுக்கு 10ஆம் இடத்தில் கேது இருந்து சனியும் ராகுவும் பார்க்கிறார். 10 அதிபதி சூரியனை ஒரு பார்ப்பதால் செய்யும் தொழிலில் மேன்மை உண்டாகும், லாபம் கிடைக்கும். வியாபாரிகள் பொருளை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா
ரூபாய்க்கு விற்கலாம். 1க்கு 4 மடங்கு இரட்டிப்புக்கு மேல் லாபம் பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். விவசாயிகளுக்கும் தங்கள் விளைநிலங்களில் நல்ல விளைச்சல் ஏற்பட்டு அதை விற்று காசாக்கி பணத்தை கட்டுக்கட்டாக எண்ணுவீங்க. அதைத்தான் நான் முதலியே சொன்னேன். மகரம் 7க்குள் மந்தன் நிற்க குரு லக்னத்தையோ ராசியையோ அல்லது ராசிநாதன் என்ற சனியையோ பார்த்தால், விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடம் கேந்திராதிபதி இல்லையா, அந்த கேந்திராதிபதி சனியை பார்த்தால், குரு சனியை பார்த்தால் கோன் ஜாதகத்தை மிஞ்சுமா மான் ஜாதகம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக கோன் என்றால் அரசன். அரசனுக்கு நிகரான வளமான வாழ்க்கை உண்டு. யாருக்கு? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதை நியாயமான முறையில் பெற வேண்டும். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பதைப் போல உங்களுக்கு பதவி பட்டங்கள் தேடியே வரும். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பதவிக்கு தகுந்தாற்போல் கௌரவமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் வருடம் ஒரு நல்ல வருடம், வளமான வருடம். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த உன்னதமான உச்சாணி இடத்திற்கு, உச்சாணி கொம்பிற்கு செல்வீர்கள். மரத்தில் உச்சாணி கொம்புக்கு சென்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகும் புத்தாண்டான 2026ஆம் வருடம் ஒரு நல்ல வருடமாக, அதிர்ஷ்டகரமான வருடமாக அமையப் போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.